வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில February 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவும் மயிலும் பேசிக்கிறாங்க. மயிலு சொல்றாரு, சகல இன்னும் எத்தனை நாள் அந்த சந்திராவை இப்படி பிரச்சனையா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த சந்திராவுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும் சகல. பாத்தீங்களா என்ன காரியம் பண்ணிருக்கா அப்படின்னு. கடைசி நேரத்துல மட்டும் உண்மை தெரியாம நமக்கு இருந்துருந்துச்சு. ரோஹிணி இது எல்லாமே உண்மை அப்படின்னு நினைச்சுதானே நேரா ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. நமக்கு மட்டும் இது தெரியாம இருந்துருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நீங்க சொல்றதும் சரிதான். கடைசி நேரத்துலதான் நமக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. நம்ம போய் மட்டும் தடுக்காம இருந்திருந்தோம்னா என்னமோ நடந்திருக்கும். இந்த சந்திரா சிவனாண்டியோட பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மயிலு சொல்றாரு, சகல அவங்க நம்ம வீட்டுல இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு சிவனாண்டி கிட்ட சொல்லி இந்த மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சீக்கிரம் நம்ம யாருன்னு காமிக்கணும். இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்றதுனால அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க சொல்றது சரிதான். அவங்கள சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மயிலு சொல்றாரு, சகல நம்ம சூப்பரான ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணணும். அந்த மாஸ்டர் பிளான்ல அந்த சந்திரா சிக்கணும். அவங்கள அத்தை கிட்ட கையும் களவுமா பிடிச்சு கொடுக்கணும். அது மாதிரி ஏதாவது பிளான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீங்க தான் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் சொன்னா கண்டிப்பா அத்தை நம்ப மாட்டாங்க. ஏன்னா என் மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அவங்க நான் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்க எல்லாரும் சொன்னா அத்தை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல. மயிலு சொல்றாரு, சகல நீங்க திட்டத்தை மட்டும் சொல்லுங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மயிலு கிட்ட திட்டத்தை சொல்றாரு. இதை கேட்டதும் மயிலும் சூப்பர் சகல, நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்துல கண்டிப்பா அந்த சின்னத்தை மாட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே பிளான ஸ்டார்ட் பண்ணலாம். மயிலு சொல்றாரு, சரிங்க சகல, அப்படியே நமக்கு கொஞ்சம் டீமையே ரெடி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்ல. ஹீரோவும் சரி அப்படிங்கிறாரு. சந்திரா போன் பேசிக்கிட்டு அவங்க தோட்டத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ரேவதி, ரோகிணி, ராஜா எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துனதும் ரேவதி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர சொன்னீங்க? ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பிரச்சனை எல்லாம் இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிற சந்திரா அத்தையால நிறைய பிரச்சனைகள் உண்டாகிட்டு இருக்கு. கடைசியில கூட ரோஹிணி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாரும் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, என்ன ஹெல்ப்னு சொல்லுங்க. சித்திய இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நாங்க உதவி பண்றோம். அவங்களால இந்த வீட்டுல நிறைய பேரு கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ அவங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வழியை நம்ம முடிவு பண்ணுவோம். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே வாங்க உங்ககிட்ட பிளான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல. எல்லாருமே சேர்ந்து பிளான் கேக்குறாங்க. அப்ப கேட்டு முடிச்சதோட ரேவதி சொல்றாங்க, சூப்பர் பிளான். இந்த பிளான்ல கண்டிப்பா சித்தி சிக்கிதான் ஆகணும். கண்டிப்பா இந்த பிளான்ல இருந்து சித்தி தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு அம்மா கிட்ட கையும் களவுமா பிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்புறமா ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி ஓகே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதுல தலையிட முடியாது. ஏன்னா அத்தை என் மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க. சோ இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நான் தலையிட முடியாது. நீங்க தான் இதுல எல்லாத்தையும் செய்யணும். ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க பிளான சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நீங்க அடுத்தடுத்து நிறைய வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஈஸ்வரி உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவ பாட்டுக்கும் அவ இஷ்டத்துக்கு இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ எப்ப திருந்த போறா அப்படின்னு தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க கவலைப்படாதீங்க. அத்தைக்கு என் மேல இருக்கிற கோபம் எல்லாமே சீக்கிரம் போகும். பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் நிரூபிப்பேன். பட் இப்போதைக்கு இந்த வீட்டுல அதிகப்படியான பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது சின்னத்தை தான். ஸோ அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அதுக்கப்புறம் நான் உண்மையை கண்டுபிடிச்சிடுறேன். இதை கேட்டதும் ராஜாவும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ ராஜா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம ஹீரோ தோட்டத்துல நிக்கிற சந்திராவை பாக்குறாங்க. சந்திரா நேரா ஹீரோவை பாக்குறாங்க. சந்திரா நினைக்கிறாங்க, டேய் முன்னால தாண்டா நான் என்ன பிளான் பண்ணாலும் எல்லாமே சொதப்புது. கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்பிட்டு நான் மறுவேளை பாக்குறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, இன்னைக்குதான் நீங்க இந்த வீட்டுல இருக்க போற கடைசி நாள். அத்தைக்கு நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிய போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த சந்திராவை பார்த்து யோசனை பண்ணிட்டு நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி அங்கிருந்து போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா இது மாதிரி சித்திக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசை இல்லையா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் ஏண்டி இப்படி பேசுற? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா சித்தியோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா இல்லையா? ஒருவேளை சித்திக்கு வந்து அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணா என்ன? அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்களேன். இனிமே அந்த சிவனாண்டிக்கும் சித்திக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு ஆகிருங்கள. அப்ப வில்லி அங்கேருந்து வராங்க. வந்துட்டு, அக்கா என்னக்கா இவ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, வா சந்திரா, உன் விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த சிவனாண்டிக்கும் உனக்கும் தான் எந்தவித தொடர்பும் இல்லையே. 2 பேருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு ரேவதி சொன்னா. இதை கேட்டதும் ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, உனக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணோம் அப்படின்ட்டு நீ வந்து எனக்கும் என் புருஷனுக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்றதுக்கான பிளான் பண்றியா? நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பா இதுல மாட்டவே மாட்டேன்டி அப்படின்னு வில்லி மனசுல யோசிக்கிறாங்க. அப்போ ராஜா அங்கேருந்து வராரு. வந்துட்டு, ஈஸ்வரி சந்திரா சொல்றது சரிதானே, விவாகரத்து ஏற்பாடு பண்ணாதான் சரியா இருக்கும். அந்த சிவனாண்டினால நம்ம குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் வெளியில என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சந்திராவோட புருஷன் சிவனாண்டி, சிவனாண்டியும் ஈஸ்வரியும் சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவன் என்னமோ நம்ம குடும்பத்துல ரிலேஷன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். ஈஸ்வரி, நீ வந்து அவனுக்கு சொந்தக்காரி மாதிரி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? இங்க பாரு, சீக்கிரம் சந்திராவுக்கும் சிவனாண்டிக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணு. இதை கேட்டதும் ஈஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வில்லி நேரம் அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இதெல்லாம் தேவையே இல்லை. விவாகரத்து ஆனா என்ன ஆவாட்டி என்ன, உன் பீச்சை தானக்கா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் லைஃப்ல நீ தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். மற்றபடி எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல. இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நீ தேவையில்லாம அதுக்கெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதக்கா. எனக்கு அவன்லாம் முக்கியமே இல்லை. விவாகரத்து பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன? ராஜா சொல்றாரு, ஏ சந்திரா, விவாகரத்து பண்ணா என்ன பண்ணாட்டி என்னையா? உன் எதிர்காலம் என்ன ஆகுறது? ஈஸ்வரிய பாரு, அவளுக்கு குழந்தை குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சந்தோஷத்தோட இருக்கிறா. ஆனா நீ எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு இருக்க. உன் எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? வயசான காலத்துல உன்னை பாத்துக்கிறது யாரு? உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? ஈஸ்வரி நினைக்கிறாங்க, கண்டிப்பா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு. ஈஸ்வரி அவங்க தங்கச்சிய பார்த்து, சந்திரா, இவங்க எல்லாரும் சொல்றத பார்த்தா எனக்கு நியாயம் மாதிரிதான் தெரியுது. அதான் அவனுக்கும் உனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லையே. பேசாப்ல நீ விவாகரத்துல கையெழுத்து போட்டு அவனுக்கும் உனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவனை விட்டு விலகி வரதுக்கான வழிய பாரு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா நான் தான் சொல்றேனே, அவனுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. ஏன்க்கா நீ தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு விஷயத்துல டயத்தை வேஸ்ட் பண்ற? விடுக்கா, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஏ சந்திரா, எது பெரிய விஷயம் இல்ல? இங்க பாரு ஈஸ்வரி, உன் தங்கச்சி அப்படிதான் சொல்லுவா. உன் தங்கச்சிக்கு ஒண்ணு இன்னும் வயசாகல. ஒரு நல்ல மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்து இப்ப கூட உன் தங்கச்சிக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். நீ பாட்டுக்கும் உன் தங்கச்சியோட வாழ்க்கைய பத்தி கண்டுக்காம இருக்கிற அப்படின்னு ஊருக்குள்ள எல்லாம் உன்னை பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா? அவ மட்டும் குழந்தை குட்டியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா தன் தங்கச்சியோட வாழ்க்கைய மொத்தமா காலி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எந்த அளவுக்கு உன்னை பேசுறாங்க தெரியுமா? எல்லாரும் பேசுறத என்னால கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்கவே முடியல தெரியுமா? இங்க பாரு, உன் தங்கச்சி அப்படிதான் சொல்லுவா. அவளுக்கு சீக்கிரம் வந்துட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கான வழிய பாரு. சீக்கிரம் விவாகரத்தை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னதும் உடனே ஈஸ்வரி சந்திராவோட கைய பிடிச்சு, சந்திரா, இவங்க எல்லாரும் சொல்றது நியாயம்தான் சந்திரா. நீ வந்துட்டு கல்யாணம் பண்றதுதான் நல்லது. அந்த சிவனாண்டிய விவாகரத்து பண்ணிடு.
உனக்குன்னு நீ எதிர்காலம் வேணும்ல அப்படின்னு சொல்ல சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இதுக்கு மேல நம்ம ஏதாவது சொன்னா அந்த என் புருஷன் மேல நான் இன்னும் பாசத்தோட இருக்கேன் அப்படின்னு அதுக்கும் ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு வில்லி அவங்க அக்காவை பார்த்து, சரிக்கா நீ சொல்றது நான் ஏத்துக்கிறேன், உனக்கு என்ன தோணுதோ அதே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வில்லி நேரா மாடிக்கு போறாங்க. அப்போ ஹீரோ இதையெல்லாம் பார்த்துட்டு வசமா சிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ மயிலை நேரா அவங்க அத்தைய பார்த்து, என்னத்த நான் வக்கீல வர சொல்லவா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள இங்க வர சொல்லுங்க, அதான் சந்திரா விவாகரத்துக்கு சரின்னு சொல்லிட்டாளே. இதை கேட்டதும் மயிலும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நேரா வக்கீலுக்கு ஃபோன் பண்றாங்க. வக்கீல் ஃபோன் அட்டன் பண்ணதும் மயில சொல்றாரு, சரி இது மாதிரி எங்க சின்னத்துக்கும் சிவனாண்டிக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணணும், ஸோ நீங்க அந்த விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்ல அவரும் சரிங்க தம்பி நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. விவாகரத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப சந்திரா நேரா வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி இருக்காங்கல்ல அவங்க சந்திராவை கூப்பிடுறாங்க, சந்திரா இங்க வா அப்படின்னு. அப்போ சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு சொல்லுக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா விவாகரத்துக்கான பேப்பர்ஸ் வந்துட்டு, ஸோ இதுல நீ கையெழுத்து போட்ட அப்படின்னா உனக்கும் அந்த சிவனாண்டிக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஆகிரும், சீக்கிரம் கையெழுத்து போறியா அப்படின்னு சொல்ல ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வில்லி. ஆகா இவனுங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டானுங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரு சரியான பயத்துல இருக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிற, கையெழுத்து போடு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமே. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் சந்திரா என்னாச்சு, ஏன் கையெழுத்து போட வேணாம் அப்படின்னு சொல்ற. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா இந்த கையெழுத்தெல்லாம் எதுக்குக்கா, அதான் வந்துட்டு எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏக்கா நீ கையெழுத்தெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்ற. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா என்னதான் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் இந்த ஊருக்கு முன்னாடி இன்னும் அவன் உன் புருஷனாதான் இருக்கான், அவன் உன் புருஷனா இருக்கவே கூடாது, அவனால நம்ம வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பாத்தியா, சோ இதுக்கு மேலேயும் அவனால நம்ம குடும்பத்துக்குள்ள எந்தவித பிரச்சனையும் வரவே கூடாது, அதனாலதான் நான் சொல்றேன் நீ கையெழுத்து போடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப வில்லி டக்குன்னு அவங்க அக்காவை பார்த்து, இல்லக்கா நான் கையெழுத்து போட முடியாது. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க, ஏய் இப்ப எதுக்கடி கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்ற. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை புரியலையா, அவங்களுக்கு இன்னும் அவங்க புருஷனை விட்டு வளர்கறதுக்கு விருப்பமே கிடையாது, அதனாலதான் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்றாங்க. அது கூட அத்தை சரியில்லை அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. சந்திரா மாப்பிள்ளை சொல்றது உண்மையா. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஐயோ அக்கா அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, அவனைதான் பிடிக்காது அப்படின்னு சொல்றியே, அப்புறம் ஏன் நீ கையெழுத்து போடுறதுக்கு தயங்குற, கையெழுத்து போடு அப்படின்னு சொல்ல வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அக்கா என்ன கையெழுத்து கேக்குறா, கையெழுத்து போட்டா அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஆகிருமே அப்படின்னு வில்லிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அப்ப ராஜா சொல்றாரு, ஏன் சந்திரா அதான் அக்காவுக்காக தானே வாழ்ற, அப்புறம் என் கையெழுத்து போட வேண்டியதானே. இதை கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ நம்ம புதுசா ஹேர் கிளிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். புதுசா ஸ்க்ரன்ச்சீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்பவே கியூட்டான கலர்ஃபுல்லான ஸ்க்ரன்ச்சீஸ் அவைலபிளா இருக்கு. அஃபோர்டபுள் ரேட்ல கூட கிடைக்கும். எலாஸ்டிக் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்கும். வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா, வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படிங்கிற விவரத்தை சொல்லுவேன். என்ன மாதிரி கிளிப்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பத்தியும் உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணுமா, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.